இந்த நாளில் கூட இந்த ஆலயத்தில் ஆலய ஆராதனையிலும் தொடர்ந்து நடக்கிற ஒடுக்க கூட்டங்களிலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இரண்டாவது பகுதியிலே பாடல் ஆராதனை வேளையும் நடத்துவதற்கும் ஜெபித்து இந்த லெந்து காலங்களிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைகளை நாம் ஒருமித்து அறிந்து கொள்வதற்காக தேவன் கொடுத்த அந்த தருணத்திற்காக நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் கூட அருமையான உங்கள் ஆலயத்தினுடைய போதகர் ரெவரண்ட் ஆண்ட்ரூ அவர்களை நான் அதிகமாக அறிந்து இல்லாவிட்டாலும் அவருடைய தகப்பனார் இடத்துல நான் படித்திருக்கிறேன். புதுக்கோட்டையிலே என்னுடைய தாயின் தகப்பனும் 60களிலே இருந்த பொழுது நான் அங்கே என்னுடைய பிரைமரி எஜுகேஷன் அதை படிக்கும் பொழுது அவங்களுடைய தகப்பனார் பிரதர் தாமஸ் அவர்கள் எனக்கு தலைமை ஆசிரியராக இருந்திருக்கிறார். அப்போ என்னுடைய தாய் எங்கே ஒர்க் பண்ணாங்க, எங்கள் அப்பா டிஎல்சி மேல்நிலைப் பள்ளி புதுக்கோட்டையில் ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் அப்போ ப்ரமோஷன் ஆகி அப்புறம் மெட்ராஸ் போயிட்டு அப்புறம் தரங்கம்பாடியிலே கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகள் அங்கே வாழ்ந்தோம். அதனால் அவங்க அப்பாவுக்கு ஒரு தெரியும். இந்த டாபி ஊழியத்தோடு என்னுடைய தகப்பனார் அவர்கள் தொடர்பில் இருந்தார்கள். அவர் தகப்பனாரை போகிற ஒரு ஊழியரை நான் பார்க்க முடியாது. அநேக டாபி ஊழியத்தில் அற்புதமான ஊழியங்களை அவர்கள் செய்தவர். தன்னுடைய வாழ்க்கையே ஊழிய வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டவர்கள். எப்பொழுது கூப்பிட்டாலும் திடீர்னு கூப்பிட்டிங்கன்னா எதில் பிரசங்கம் பண்ணுவார். திடீர்னு ஒரு பர்த்டே வீட்டிலையா அல்லது ஒரு திருமண நாளா அல்லது குழந்தையினுடைய பிறந்த நாளா எது இருந்தாலும் நன்கு பிரசங்கிக்கக்கூடியவர். ஆழமான தேவ சத்தியத்தை அறிந்து ஆண்டவருக்காக தன் வாழ்நாள் முழுவதும் ஓடினவர்கள். அப்படிப்பட்ட தகப்பனாருக்காக பிறந்த அருமை மகன்தான் உங்களுடைய போதகர் ரெவரண்ட் ஆண்ட்ரூ அவர்கள். அவரை நான் நன்று அவருடைய தகப்பனார் அறிந்திருக்கேன். என் தகப்பனார் அவர்கள் சேர்ந்து பச்சைமலை பகுதியிலே நிறைய இடங்களை ஊழியம் செய்திருக்கிறார்கள். அதை நினைக்கும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷமாக இந்த இடத்துல நான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட இந்த ஆலயத்தினுடைய குடும்ப மக்களோடு சேர்ந்து ஆராதிப்பதிலே மகிழ்ந்த மகிழ்ச்சி. அருமையான உங்களுடைய பிசிக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அது விசேஷமாக உங்களுடைய செயலாளர் அம்மா அவங்க என்னை அதிகமாக நேசித்து அப்படி ஒரு கவனிப்பு. நேற்று நாங்கள் வர வரைக்கும் இங்கே ஆலயத்தில் இருந்து எங்களுக்கான அறைகளை ஒதுக்கு செய்து சாப்பிட்டீங்களா தூங்கிங்களான்னு ஃபோன் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு உபசரிப்பை நான் பார்த்ததே இல்லை. அதுக்கு காரணம் இந்த ஆலயத்துடைய மக்களுடைய அன்பு அத்தனை அதிகமாக இருப்பதனாலே அதனுடைய வெளிப்பாடு தான் உங்களுடைய செயலாளர்கள் நேற்று எங்களை அந்த அளவுக்கு கவனித்து கொண்டார்கள். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளில் கூட நேரடியாக நம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். இன்றைய நாளுக்குரிய வேத பகுதி ஒன்று திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற வேத பகுதி. இந்த நாளுக்குரிய ஒரு திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற வேத பகுதி. இந்த நாளுக்குரிய தியான பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். அது 1 பேதுரு புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 13 - 21 வசனங்கள். இன்றைய ஒரு தியான பகுதி 1 பேதுரு புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 13 - 21 வசனங்கள். யாராவது இந்த வசனங்களை வாசித்து பிறகு நாம் தியானிக்கலாம்.
ஆமென். கண்களை மூடி நான் ஜெபிக்கிறேன். எல்லாரும் கடைசியிலேருந்து முதல்ல வரைக்கும் இருக்கிறோம். எல்லாம் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே அவருடைய சமூகத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆமென். அவருடைய வார்த்தை மன்னா நமக்குள்ளே கிரியை செய்யணும், அதற்காக வந்திருக்கிறோம். வேறு ஒன்றை தேடி நம்ம வரலை. ஆண்டவரே, உடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். சமூகத்தின் அப்பத்தை எங்களுக்கு தாரும். உடைய சமூகத்தின் அப்பத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை நம்பி வந்திருக்கிறோம். இந்த நாட்களில் அப்படியாக கத்தாய் வந்திருக்கிற எங்கள் யாவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும் ஆண்டவரே. எங்கள் இதய கதவுகள் திறக்கப்படட்டும். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கிறிஸ்துவுக்கு அர்ப்பணம் செய்யப்படுவதாக எங்களோடு கூட பேசுங்கப்பா. உடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். திரும்பமாக உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த சபையினுடைய போதகர் ஐயா, இந்த சபையினுடைய சபை சங்க உறுப்பினர்கள் அனைவரும், மூப்பர்களுக்கும், சபையினுடைய இளைஞர்கள், வாலிபர்கள், பெண்கள், ஆண்கள், முதியவர்கள் யாவருக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த நாளிலே கிட்டத்தட்ட 2 பகுதியாக நாம் பிரித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒன்று காலை 6:30, பிறகு ஒடுக்க கூட்டம். இந்த காலை 6:30 இன்றைக்கு நான் பார்த்த இந்த பகுதியிலே நாம் உங்களுக்கு ஒரு 4 காரியத்தை நான் விளக்கி கொடுக்க ஆசை. ஒன்று, இந்த அதிகாரத்தில் என்ன இருக்குன்னு சொல்கிறேன்ல, இது அப்படியே படித்தோம், ஓரளவு தெரியுது. அதாவது பிரித்து இது ஆயப்புறம் இல்லை, ஒரு காரியத்தை பிரித்து இதை படிக்க. இந்த பகுதியிலிருந்து, பேதுரு எழுதின இந்த பகுதியிலிருந்து நாம் என்ன அறிவோம் என்பதுதான் முக்கியம். இதில் முதலாவது ஆண்டவருடைய பிறப்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த பகுதியினுடைய ஆசீர்வாதங்கள் என்ன, இதிலிருந்து தேவனுடைய கிருபை என்ன, தேவனுடைய வழிநடத்தல் என்று சொல்லி நான் பார்க்க போகிறோம். முதலாவது இந்த பகுதியில் நான் பிறப்பை குறித்து சொல்கிறேன். அது சொல்லப்பட்டிருக்கு இந்த பகுதியில், தேவனுடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டு. ரெண்டாவது, தேவனுடைய இறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அதையும் சொல்லி காட்டி கொடுக்குறேன். மூன்றாவது, தேவன் உயிர்த்தெழுந்ததை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நான்காவது, தேவனுடைய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4 வசனங்கள் இதுக்குள்ளே இருக்கிறது. இந்த வசனங்களுக்குள்ளே இருந்து தான் பேதுரு அன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். முதலாவது இந்த பகுதியில் எங்கே பிறப்பு இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். அது இந்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். ஆமென். அழகாக வேதம் சொல்லுது பாருங்களேன், என்ன அழகா நம்முடைய வேதத்தை போல சொல்லுகிறதால ரொம்ப பேர் சொல்கிறதே விளங்காது. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறது என்ன சொல்கிறான்னு அவங்களுக்கே புரியாது. ஆனால் வேதத்தில் இருக்கிற வசனங்கள் தெளிவாக, உணர்வு பூர்வமாக நம்மை உயர்த்துகிற, வெளிப்படுத்துகிற காரியமாக இருக்கிறது. முதலாவது ஆண்டவருடைய பிறப்பை குறித்து இங்கே பார்க்கிறோம். அதை எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது பாருங்க அந்த வசனம். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே. அப்போ கிறிஸ்து பிறப்பது என்பது உலக தோற்றத்திற்கு முன்னே அது நியமிக்கப்பட்டிருக்கிறது. தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக, அவரிடத்தில் விசுவாசம் வைக்கத்தக்கதாக, அவர் மேல் விசுவாசத்தை வைத்து அவரை அறிந்து அவராலே விடுதலை பெறுவதற்காக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக என்ற வார்த்தை இருக்கு பாருங்க பகுதியில், உங்களுக்காக. அப்ப இங்க இருக்கிற நமக்காக, எல்லாருக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். அப்ப அவருடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே முன்குறிக்கப்பட்ட அவருடைய பிறப்பு, அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு பிதாவானவர் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வெளிப்படுத்தப்பட்டது எதற்கு? நல்லா கவனிக்கணும். இப்போ மணி பர்ஸ் நான் வச்சிருக்கிறேன், யாருக்கு தெரியாது நான் என்ன கலர் மணி பர்ஸ் வச்சிருக்கிறேன், பாக்கெட்டில் அதில் எவ்வளோ பணம் இருக்குது, ஏடிஎம் கார்டு இருக்கா, ஆதார் கார்டு இருக்கா, அந்த ஆதார் கார்டு நம்பரு, அதில் இருக்க ஏடிஎம் கார்டுடைய எந்த பேங்க்கு நம்ம யாருக்கு தெரியாது. ஆனால் நான் வச்சுருக்கிறேன் மணி பர்ஸ். இப்போ வெளிப்படுத்துகிறேன். இப்போ விசுவாசிக்கிறீங்க,
இல்லை ஏடிஎம் கார்டு இருக்கா இல்லை நிறைய பேருக்கு சந்தேகம். நான் ஏடிஎம் கார்டு வச்சுருக்கிறேன், எஸ்பிஐ ஏடிஎம் கார்டு. அடுத்த கேள்வி கேட்க அதனுடைய நம்பர் என்னவோ இல்லை அடுத்து இருக்குது, இல்லை ஒரு நம்பர் வச்சுருக்கிறேன். நான் அந்த ஏடிஎம் கார்டு முதல்ல வாங்கினதுலேருந்து இதுக்கு ஒரு நம்பர் இருக்குது, பாஸ்வேர்டு. அதை வச்சு தான் நான் எல்லா இடத்துலையும் பணம் எடுக்கிறேன். பின் நம்பர் அது என்னன்னு சொல்கிறேன். என்னுடைய பிறந்த நாள் இல்லை, மனைவியுடைய பிறந்த நாள் இல்லை, எங்களுடைய திருமண நாளும் இல்லை, கர்த்தர் என்னை சந்தித்த ஆண்டு தான். இந்த கார்டில் கடைசி வரைக்கும் ஆரம்பத்தில் கர்த்தர் என்னை சந்தித்த எந்த ஆண்டோ அதற்கான இதை வைத்திருக்கிறேன். இப்போ என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, நான் பணம் வச்சுருக்கிறேன், இப்போ நான் வெளிப்படுத்துகிறேன். இப்போ நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, ஐயா ஒரு ஏடிஎம் கார்டு வச்சுருக்கிறாரு, அது எஸ்பிஐ. இப்போ வெளிப்படுத்தப்படும் பொழுது அது விசுவாசிக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஏன் வெளிப்படுத்தினார், வெளிப்படுத்தப்பட்டார் என்பதற்கு 2 வேதத்திலிருந்து வசனங்களை காட்டி கொடுக்க நிறையா இருக்கு. மணிக்கணக்காக பிரசங்கிக்கலாம், ஆனால் அது நம்முடைய இந்த நாளுக்குரிய காரியம் அல்ல. வெளிப்பட்டதனுடைய நோக்கம் 2 நோக்கம். ஒன்று, இயேசு ஏன் வெளிப்பட்டார், உங்களை என்னை மோசம் போக்குகிறவன், உங்களை என்னை கெடுக்கிறவன், உங்களை என்னை அழிக்கிறவன். பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது எழுதுவார், ஏவாளை வஞ்சித்தவன் உங்களை வஞ்சித்து விடுவானோ என்று நான் பயந்திருக்கிறேன் என்று எழுதுவார். அப்ப இந்த திருப்பத்தூரில் இருக்க இந்த சபை மக்களுக்கு அவர் எழுதும் பொழுது, ஏவாளை வஞ்சித்தவன் இந்த சபை மக்களை வஞ்சித்து விடுவானோ என்று நான் பயந்திருக்கிறேன். அப்ப இன்னைக்கு பார்த்தோம், இன்னைக்கு வாசிக்கப்பட்ட அந்த அருமையான நற்செய்தி பகுதியை வாசித்தாங்க. அப்போ பார்த்துருப்பீங்க, அவர் இயேசு சொல்றார், என்னுடைய விரல்களினாலே பிசாசை துரத்துவதனாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறேன்னு சொல்றார். அப்போ உங்களுக்குள்ளே வருவதற்கு இயேசு பிசாசை துரத்தினார் என்று சொல்லி இன்னைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதியில் வாசிக்கிறோம். அப்ப ஒரு ராஜ்யம் உள்ளே வருவதற்கு இன்னொரு ராஜ்யம் வெளியே போக வேண்டும். நல்லா கவனிக்கணும். ஒன்றுமில்லை, இஸ் சிம்பிள். இப்போ டிஎம்கே ஆட்சி இருக்குது, அப்போ டிஎம்கே ஆட்சி மாறணும்னா டிஎம்கே ஆட்சி வெளியில் போகணும். இன்னொரு கட்சி என்ன, எந்த கட்சியும் சார்ந்தில்லை, சும்மா சொல்கிறேன். இன்னொரு ஆட்சி என்ன செய்ய வரணும்னா வரணும். அப்போ இதான் மாற்றம். அப்போ கிறிஸ்து வருவதனாலே ஒரு மாற்றம். என்ன மாற்றம்? 2 மாற்றத்தை காட்டி கொடுக்குறேன். அவர் வெளிப்பட. ஒன்று, சாத்தானுடைய ஆளுகை அரசாட்சி நீக்கப்பட்டது, கிறிஸ்துவின் அரசாட்சி வந்தது, நமக்குள்ளே வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு ஒரு வசனம் காட்டி கொடுக்குறேன். 1 யோவான் 3:8 பார்க்கிறோம். அவர் ஏன் வெளிப்பட்டார் பார்க்கலாம். 1 யோவான் நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாவம் செய்கிறவன் யாரால் உண்டாயிருக்கிறான்? பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் ஆதி முதல் பாவம் செய்து ஆதாம் ஏவாளை கூட வஞ்சித்து போட்டு, காயினை வஞ்சித்து போட்டு, நோவா காலத்தில் எல்லா மக்களையும் பாவத்தில் உட்படுத்தி சோதம் குமாரவை அழித்து போடுவதற்கு அவன் தான் காரணம். படிக்கலாம், நல்ல கவனிங்க. வேதம் என்ன சொல்லுது பாருங்க. பிசாசனுடைய வெளிப்பட்டார். திருப்பி சொல்றேன், ஏன் வெளிப்பட்டார்? எங்கே பார்த்தோம்? 1 பேதுரு இன்னைக்கு தியான பகுதி 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர் வெளிப்பட்டார். ஏன் வெளிப்பட்டார்? முதல்ல பார்க்கிறோம் 1 யோவான் 3:8. பிசாசினுடைய கிரியைகளை அழிப்பதற்கு ஆண்டவர் வெளிப்பட்டார். அவன் தான் மோசம் போக்குகிறவன், சபையை சீரழிக்கிறவன், சமூகத்தை சீரழிக்கிறவன், பாவத்தை விதைக்கிறவன், கலைகளை விதைக்கிறவன், அவன் பொல்லாங்கன் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அதை மாற்றுவதற்கு இயேசு வந்தார். அதனால இன்னைக்கு வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தி பகுதியில் அவர் தன்னுடைய தேவனுடைய விரல்களிலே பிசாசுகளை துரத்துவதனாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கு என்று சொன்னார். ஒரு ஆளுகையின் மாற்றம், ஒரு ஆளுகையின் மாற்றம், உங்களுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம், திருச்சபையில் ஒரு மாற்றம். பழைய ஆளுகை மாறணும். புது வாழ்வுக்கு அவர் வெளிப்பட்டார். அதனால உங்களை விசுவாசிப்பதற்காக வெளிப்பட்டார். அப்ப அவருடைய பிறப்பை குறித்தவர். 2வது, அவர் ஏன் வெளிப்பட்டார்? முதல்ல பிசாசை துரத்திட்டாரு. அவன் தான் குப்பை ஏற்ற விட்டு பொம்பளை கூட்டி கூட்டி குப்பையை நம்ம வீட்டில் தள்ளுது வச்சுங்க. முதல்ல என்ன செய்யணும்? அந்த பொம்பளை விரட்டன், இந்த மாதிரி வீட்டு பக்கம் வரக்கூடாது, போ அப்படி விரட்டிட்டா நாளையிலேருந்து என்ன செய்யாது, அது வீட்டு குப்பையை கூட்டி
நம்ம வீட்டில் போட்டுறாது. அடுத்து என்ன செய்யணும்? முன்னாடி கூட்டி கூட்டி குப்பையை சேர்த்து வச்சுட்டு பாரு, அதை முதல்ல என்ன செய்யணும்? வெளியாக்கணும். முதல்ல பிசாசை துரத்தணும். முன்னாடி பின்னாடி அவனால கொண்டு வர பாவங்களை நம்ம விட்டு நீக்கணும். அப்போ இயேசு 2 காரியங்களை செய்கிறார். ஒன்று, பிசாசை துரத்திட்டு ஓடி வந்து நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் வெளிப்பட்டார். வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம். சீக்கிரமாக கொஞ்சம் வாசித்தீங்கன்னா இந்த முதல் பகுதியை முடித்துட்டு 2வது நம்ம ரிட்ரீட்டுக்கு போகலாம். எபிரேயர் 9:26. ஆ ஆ ஆ ஆ பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரு தடவை வெளிப்பட்டார், பிறந்தார். முதல் வசனத்தில் பார்த்தோம், பிசாசுகளை துரத்தி பாவத்தின் அதிபதியாயிருக்கிற பிசாசை துரத்தினார். முதல்ல அது துரத்தணும். 2வது, அது நமக்குள்ளே வைத்து போன பாவத்தை கழுவணும். இந்த 2 காரியத்திற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்பட்டார், பிறந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். முதல்ல சொன்னேன், இன்னைய தியான பகுதியில் வரிசையாக பார்க்குறோம். முதல்ல பிறப்பு குறித்து உங்கள்கிட்ட பேசிட்டேன். 2வது அவருடைய இறப்பு, அதை குறித்து இந்த பகுதியிலே நான் பார்க்கிறோம். எங்கே பார்க்கிறோம் என்றால் 1 பேதுரு இன்றைய தியான பகுதி 1ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கலாம். அடுத்தது மரணம். இயேசுவினுடைய இறப்பை குறித்து இங்கே பேதுரு எழுதுகிறார். என்ன எழுதுறான்னு பாருங்க. பழைய வாழ்க்கை, இந்த பகுதியிலிருந்து தான் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பழைய வாழ்க்கை, பழைய பாரம்பரியம், பழைய சுவாபங்கள் மாற்றப்படுவதற்கு அவர் தன்னை பலியாக்கினார். நான் உங்களுக்கு இந்த வசனத்தை விளக்கி கொடுக்கிறேன். 18ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கைகள், இந்த உலகத்தில் நம்முடைய சமூகம் நமக்கு கற்றுக் கொடுத்த, நம்ம முன்னோர்கள் வைத்து போகிற பாரம்பரியமான நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், உலகத்திற்கு பொருட்களால் மீட்கப்படாமல், இதிலிருந்து மீட்கப்படுறோம் முன்னோருடைய பாரம்பரியம். அந்த காரியங்கள், பழைய வாழ்வுக்குரிய காரியங்களிலிருந்து நாம் மீட்கப்படுவதற்கு பொன்னும் வெள்ளியும் அல்ல. எது என்று 19ஆம் வசனம் சொல்லுது. அங்கே குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. எதற்கு மீட்கப்பட்டிருக்கிறோம்? பழைய வாழ்வு, பழைய சுவாபம், அதிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். எதனால் மீட்கப்பட்டிருக்கிறோம்? இந்த உலக செல்வத்தினால் அல்ல. அதுதான் இங்கே பேதுரு காட்டி கொடுக்கிறார். பொன்னினாலும் அல்ல, வெள்ளியினாலும் அல்ல, குற்றமில்லாத மாசற்ற ரத்தம் சிந்தின விலையேறி பெற்ற ரத்தத்தினால் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? பழைய வாழ்க்கையை குறித்து இதே தியான பகுதியிலே 14ஆம் வசனத்தில் பாருங்களேன். 14ஆம் வசனம், நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே. அப்போ இயேசுவை அறியாமல் பொழுது 14ஆம் இந்த பாருங்க, இன்னைக்கு தியானம் பண்ணுறது ரொம்ப பெரிய இவ்வளோ பெருசெல்லாம் கிடையாது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13லேருந்து 21 அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். இப்போ 2வது பகுதியில் முதல் பகுதியில் 20ஆம் வசனம் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோம்? 18, 19. அதுக்கு ஆட் பண்ணுற ஒரு வசனம் 14. இந்த 14 என்ன சொல்லுது? வாசிங்கம்மா. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே இச்சையின்படி இனி நடாமல் கீழ்ப்படுகிற பிள்ளை. பழையபடி வாழாதீங்க. முன்ன அறியாமையினாலே இச்சையின்படி வாழ்ந்தீங்க. பாரம்பரியம், பழைய சரீர இச்சைகளை இந்த லெந்து காலங்களிலே இப்படிப்பட்ட கூட்டங்கள் உணர்வடைவதற்காக தேவன் வைத்திருக்கிறார்.
யார் முன்னாடி உட்காந்துருக்கிறவங்களா சைடில் உட்காந்துருக்கு இல்லை, கடைசியிலேருந்து முதல்ல வரைக்கும் உட்காந்துருக்க எல்லாரும், சின்ன பிள்ளைங்க பெரியவங்க ஆண்கள் பெண்கள் யாவரும் ஒரு பெரிய மனம் திரும்புதலுக்கு நேராக நாம் வழிநடத்தப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். பழைய வாழ்க்கை நேற்று வரைக்கும் எப்படி இருந்தோமோ, இல்லை இந்த காலையில் இந்த 10 மணி வரைக்கும் எப்படி இருந்தோமோ அந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேவை. கிறிஸ்தவ வாழ்வை என்பது வளருகிற வாழ்க்கை, அவரை போல மாறுகிற ஒரு வாழ்க்கை. அதுக்கு தான் திருச்சபை, அதுக்கு தான் திருச்சபையினுடைய காரியங்கள். இந்த மைக்கு, இந்த போடியம், அந்த அருமையான ஆல்டர் எல்லாமே ஒரு மாற்றத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிற பொருட்கள், கொடுத்திருக்கிற வேத புத்தகங்கள், கொடுத்திருக்கிற பாடல் புத்தகங்கள். எதற்கு இவைகளாம்? எதற்கு ஆராதனை? இது பாரம்பரியம் அல்ல, சடங்காச்சாரம் அல்ல. ஒரு மாற்றம் தேவை. மாற்றத்துக்கான தருணத்துக்குள் வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தோம், கடைசி காலத்தில் வெளிப்பட்டார். ஒரு மாற்றத்திற்காக இயேசு வெளிப்பட்டார். தன்னை உயர்த்துவதற்காக அல்ல, தன்னை தாழ்த்துவதற்குமா அல்ல, நம்மை உயர்த்துவதற்காக வந்திருக்கிறார். ஒரு பாரம்பரியத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும், பழைய வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும். அதான் 14ஆம் வசனம் அழகா சொல்லுது, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருங்கள். இந்த காலைவெளி கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தையை தான், கீழ்ப்படியுங்கள், கீழ்ப்படியுங்கள். பழைய இச்சைகளை விட்டு விடுங்கள், பழைய வாழ்க்கையை விட்டு விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய வாழ்க்கை என்பது என்ன? அதை காட்டி கொடுக்குறேன் ஐயா. பழைய வாழ்க்கை என்ன? எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம். பழைய வாழ்க்கை என்பதை தெளிவாக நல்ல பைபிளை இன்ட்ரெஸ்டாக படிங்க, வேதத்தை அதிகமாக ஆராயுங்க, வேதத்தின் புத்தகத்தின் ஆழங்களை அறியுங்கள். இந்த பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, 2ஆம் வசனம் எபேசியர் 2:2 நான் வாசிக்கிறேன். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்தின்படி கேட்டபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். எப்படி போட்டிருக்கு பாருங்க இந்த வசனம், நல்லா கவனிங்க எல்லாரும். முற்காலத்திலே இவ்வுலகத்தின் உலக வழக்கத்தின்படி. இந்த உலகத்தின் வழக்கம் நமக்கு நிறையா இருக்கு. நம்ம இந்தியாவில் காலையில் என்ன பண்ணுறோம்? இட்லி செய்கிறோம். இது பைபிளையா போட்டு காலை இட்லி சாப்பிடுங்க. சட்னி அரைக்கிறோம், தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, நல்ல சாம்பார், மீன் குழம்பு, அதில் மீன் குழம்பு 2-3 வெரைட்டி, கறி குழம்புல ஒரு 7-8 வெரைட்டி, பிரியாணிலே இப்போ நிறைய பிரியாணி வந்துருச்சு. கடையில் மிட் நைட் பிரியாணி, ஏர்லி மார்னிங் பிரியாணி, ஈவினிங் பிரியாணி நிறையா வந்துருச்சு. இதெல்லாம் என்னது? பைபிள்லேருந்து வந்ததா? உலகத்தின் வழக்கம், வியாபார ரீதிகள், கமர்ஷியல். வெளிப்பட சொல்லப்படவில்லை, இது பொருளாதார சந்தை. கடைசி காலத்தில் வியாபாரம் பெருகும் என்று வேதத்தில் வெளிப்படுத்தலை வாசிக்கிறோம் 18-19ஆம் அதிகாரங்களிலே. இவைகளாம் உலகத்தின் வழக்கங்கள். சுடிதாரே எத்தனையோ டிசைன் வந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் இந்த கிறிஸ்மஸுக்கு சுடிதார் வாங்க போவோம். அப்போ சில பிள்ளைகள்கிட்ட கேட்டால், ஐயோ இதெல்லாம் ஓல்டு மாடல். இந்த நரிக்குற பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸு வாங்க போனால் அதுக்கு சுடிதாரே போடாது, அதுக்கெல்லாம் வேறு மாதிரியான ட்ரெஸ்ஸு போடும். எல்லாம் உலக வழக்கம் மாறி போச்சு. சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, நகையெல்லாம் பாருங்கள், பழைய நகையெல்லாம் இப்போ இல்லை, எல்லாம் புது பேட்டர்ன். சேலையில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன, இது எல்லாமே பிரிண்டட் சாரீஸ், டிசைன் சாரீஸ், ஒவ்வொரு சாரீ ஒரு டிசைன்றான். எல்லாம் மாறி போச்சு, எல்லாம் உலக வழக்கம். அது மாறிக்கொண்டே இருக்கு. அதான் சொல்ல, முற்காலத்தில் எப்படி இருந்தோம். அழகா இந்த பகுதியிலே பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிறார் 3ஆம் வசனத்தில், அவர்களுக்குள்ளே, நல்லா கவனிக்கணும், இந்த உலகத்துக்குள்ளே நாம் எப்படி வாழ்ந்தோம் என்று சொல்லி, நாம் எல்லாரும் முற்காலத்தில் 3ஆம் வசனத்தில் தான் சொல்லுது, முற்காலத்தில் நமது மாமிச இச்சையின்படியே நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினைகளை செய்தோம். வேற ஒன்றும் இல்லை. முற்கால வாழ்க்கை என்ன? மனசில் நேமிக்க,
நமக்கு என்ன பிடிக்குதோ செய்யணும். மனசு மாமிசமும் விரும்புகிற வாழ்க்கை, நல்லா கவனிக்கணும் எல்லாரும். மனசு மாமிசமும் விரும்புகிற வாழ்க்கை தான் முற்கால வாழ்வு. நீங்க மட்டும் இல்லை, எபினேசர் மட்டும் இல்லை, முருகேசன் அப்படிதான் வாழ்றார், முகமதும் அப்படிதான் வாழ்றார், ஜெய்சிங்கும் அப்படிதான் வாழ்றார். எல்லாரும் எப்படி வாழ்றாங்க? மனசும் மாமிசம் விரும்புகிறபடி வாழ்றாங்க. இந்த திருப்பத்தூரில் இருக்க அத்தனை பேர் அப்படிதான் வாழ்வாங்க. சின்ன பிள்ளை கூட, நீ காலையில் அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், எனக்கு மிட்டாய் வேணும், அது மனசு என்ன விரும்புதோ அது கொடுக்கணும். நம்மளே அப்படிதான். இன்னைக்கு எதில் போகணும், எங்கே போகணும், எங்கே வரணும், எங்கே சேலை வாங்கணும், எங்கே சமைக்கணும், என்ன சமைக்கிறத விட மனசு சொல்கிறதா. நம்ம ரொம்ப நாள் ஆச்சுமா மீன் குழம்பு நீ வச்சு ஒரு வைமா, மனசு சொல்லுது, அதை வெளிப்படுத்துறீங்க, அவங்க மனசு சொல்லுது, செய்யுங்க. இப்போ வேதம் என்ன சொல்லுது? இந்த மாமிசமும் மனசு விரும்புகிற வாழ்வு அது முற்கால வாழ்வு. நீ கிறிஸ்துவை நீ சந்திப்பதற்கு முன்பதாக உனக்கு இருந்த வாழ்வு தான் அந்த வாழ்வு. நான் சரியா சொல்றேன்னு நினைக்கிறேன். முற்கால வாழ்வு என்பது உன் மனசும் மாமிசம் விரும்புகிற வாழ்வு. அங்கேதான் பிரச்சனை வருது, அங்கேதான் சாத்தான் வரான். மனசு மாமிசம் விரும்பும் பொழுது ஏவாளை வஞ்சித்தான். அங்கேதான் யாரும் வஞ்சிக்கப்பட்டார்கள். அநேகரை சாத்தான் வஞ்சிக்கிறான். மனசு மாமிசம் விரும்புகிற வாழ்விலே நாம் அவனுக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடுகிறான். நம்முடைய விருப்பத்தின்படி வாழும் பொழுது நாம் மாட்டிக்கொள்கிறோம், சிக்கிக் கொள்கிறோம். பிரச்சனைக்கு அதான் காரணம். அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் அதுதான். நம்முடைய மனசு சொல்லுது நிறைய ஸ்வீட் சாப்பிடு, நிறைய ஃபேட்டு சாப்பிடுன்னு சொல்லுது, நிறைய மட்டன் சாப்பிடுன்னு சொல்லுது. ஆனால் உடலுக்கு அது சரியா இல்லைன்றது நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட வாழ்வு அல்ல வேதம் சொல்லுது. மாற்றத்துக்கு 4ஆம் வசனத்தில், தேவனோ இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தோராய்ந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு மாற்றம் அவசியம். இந்த மாற்றத்தை குறித்து இதே எபேசியர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே 22ஆம் வசனம். நாங்கள் ஒரு ஜபக்குழு நடத்துகிறோம். நம்முடைய டிஎல்சி கிராம சபை திருவம்பூர் பக்கத்தில் ஒரு கிராமம், காவேரி நகர். அந்த கிராமத்தில் இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க எல்லாரும். ஏன்னா வசனம் தான் மனிதனை உயிர்ப்பிக்கும். எந்த வசனம்னா இந்த எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22, 23, 24 இந்த 3 வசனமும் கிறிஸ்தவனுக்கு அவசியம். என்ன அந்த வசனம் கற்றுக் கொடுக்க தெரியுமா? மோசம் போக்குகிற இச்சையினாலே கெட்டு போகிற பழைய மனிதன், முற்கால, எதுக்கு சொல்ல வரேன்? பாரம்பரியம், வழக்கம். அது எங்களுடைய வழக்கம், என்னுடைய பாரம்பரியம். என் சமூகம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஐயா, வேதம் கற்றுக் கொடுக்கிறதை தவிர மற்ற எல்லாமே பாரம்பரியம். வேதம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. மற்ற எல்லாமே பாரம்பரியம், முன்னான வாழ்வு, முற்கால வாழ்வு. இந்த வசனம் சொல்லுது, மோசம் போக இச்சையினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போடு. அதுக்கு தான் கிறிஸ்து வந்தார், அதுக்கு தான் கிறிஸ்து கல்வாரியிலே மரித்திருக்கிறான். முற்கால வாழ்க்கையிலிருந்து ஒரு மாற்றம், பழைய வாழ்க்கை மாறணும். அது 23 சொல்லுது, உள்ளத்திலே புதிய ஆவி உள்ளவளாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் இருக்கிற புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமே. திரும்பி சொல்ற அந்த 3 வசனத்தை, மோசம் போக்குற இச்சையினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டுட்டு உள்ளத்திலே புதிய ஆவி உள்ளவளாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் இருக்கிற புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள். அதுவே லெந்து காலம். இல்லாவிட்டால் இந்த லெந்து காலத்தில் நீங்கள் ஒன்றுமே ஒரு கறி மீன் சாப்பிடாம அப்படியே போயிருப்பீங்க, அவ்வளோதான். ஒரு மாற்றம் அவசியம். அந்த மாற்றத்துக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இதை குறித்து எங்கே பார்க்கிறோம் என்றால்
கொலேசியர் நிருபத்தில் அழகாக பவுல் எழுதுகிறார். கொலேசியர் நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 3ஆம் அதிகாரம். அழகா சொல்றாரு பாருங்க பவுல். இந்த வசனங்களை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. தயவு செய்து இன்னைக்கு போய் வீட்டில் போய் இந்த 3ஆம் அதிகாரத்தில் முதல் 10 வசனங்களை வாசியுங்கள். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுதுவதுண்டானால், கேட்கிறார் ஒரு கேள்வி, சாட்டையே அடிக்கிறார் நம்மளை. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுதுவதுண்டானால் தான் எழுந்திருக்கிறீங்களா? அதான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் என்றால் என்ன என்பதுக்கு தனி பிரசங்கம் இருக்குது. அது எங்கே பார்க்குறோம் என்றால் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் எடுத்து பாருங்கள். ஞானஸ்தானம் என்ன அப்படி சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவின் மரணத்தோடு நாம் ஐக்கியப்பட்டு பாவத்துக்கு மரித்து நாம் உயிர்த்தெழுதலிலே அவருடைய ஜீவனுக்குள்ளாய் வருகிறோம் என்பதுதான் திருமுழுக்கு என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அதனால தான் இங்கே பவுல் எழுதுகிறார் கொலை சபைக்கு, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுதுண்ட அனுபவம் இருக்கிறதா, அவருடைய மனத்துக்குள்ளாகி போய் நீங்கள் வெளிவந்த அனுபவம் இருக்கிறதா என்று எழுதுகிறார். அதான் இங்கே சொல்லிக் கொடுக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுதுவதுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். நீங்கள் பூமி வழக்கத்தின்படி வாழ அழைக்கப்படவில்லை. நாம் எத்தனை விதமான உலக ஆஸ்தியும் அந்தஸ்து இருந்தாலும் உயர்வுகள் இருந்தாலும் கடைசியிலே இந்த ஆலயத்தில் ஒரு 6 அடி பெட்டிக்குள்ளாக நாம் அடக்கப் போகிறோம். எவ்வளவு வைத்திருந்தாலும், கூரை வீடு வச்சிருந்தாலும், நீ 500 வீடு வச்சிருந்தாலும், 500 கார் வச்சிருந்தாலும், கடைசியில் நாம் வந்து நம்மை வைக்கிற இடம் இந்த ஆலயத்தினுடைய இந்த இடம்தான். இதில் ஒரு சவப்பெட்டி இருக்கும். ஒரு நாள் நீங்கள் நான் அதில் இருப்போம். யாராவது ஒருத்தர் கை தூக்கி, நான் இருக்க மாட்டேன், நான் மறிக்கவே மாட்டேன், யாரும் சொல்லுங்க பார்ப்போம். ஒருவேளை 10 வயசு பிள்ளை சொல்ல முடியுமா? ஒரு நாள் அங்கே இருக்க வேண்டும். ஒரு சபையிலே உணர்வற்ற ஜனங்கள் வாழ்ந்தாங்களாம். உணர்வற்ற மக்கள் வாழ்ந்தாங்க ஒரு சபையில். எதுவுமே பிரசங்கியா சொன்னாலும் கேட்கறதில்ல, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதில்ல, வசனத்தையும் கீழ்ப்படுகிறதில்ல. இந்த சபையை கண்டு இந்த நல்ல போதகர் அழுது அழுது ஜெபித்தாராம். ஜெபித்து ஜெபித்து பார்த்தாரு, சபையில் மாற்றம் இல்லை. அவர் ஒரு நாள் என்ன செஞ்சாரா, ஆண்டவர்கிட்ட பேசினாராம். உடனே சபைக்கெல்லாம் அறிவிச்சாராம், சபை மரித்து விட்டது, சபை மரித்து விட்டது. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு எல்லாரும் சபைக்கு வாங்க, சபைக்கு அடக்க ஆராதனை செய்ய போறேன். சபைக்கு என்ன செய்ய போறேன்? அடக்க ஆராதனை செய்ய போறேன். எல்லாரும் வாங்க, நம்ம சபையெல்லாம் மரிச்சிருச்சு, யாருமே உயிர்ப்பிக்கல, இன்னைக்கு ஒரு அடக்க ஆராதனை பண்ணி சபையை கொண்டு போய் என்ன பண்ணிடுவோம், கல்ற தோட்டத்தில் புதைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபைப்பட்டி செஞ்சு கொண்டு வந்து அதே மாதிரி ஒரு டேபிள் போட்டு மேலே வச்சிட்டார். அழுது அழுது ஜெபித்தார், ஜனங்கள்ட்ட பிரசங்கம் பண்ணார். இந்த சபை செத்து விட்டது, இதை அடக்காரனை பண்ண போகிறோம். சபையை குறித்தான பாரத்தோடு பிரசங்கித்தார். பிரசங்கிட்டு கடைசியாக இந்த சபையை அடக்கம் பண்ணுவதற்கு முன்பதாக கடைசி பாடல் பாடப்படும். எல்லாரும் வரிசையாக வந்து இந்த சபைப்பட்டியிலே கடைசி ஒரு முறை அடக்கம் பண்ண போகிற சபையை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த சபைப்பட்டியை திறந்து வைத்து மக்களை வரிசையாக வர சொன்னார். எல்லாரும் வந்து இந்த சவப்பட்டி உள்ள பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுதார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர் இந்த சவப்பட்டிக்குள்ளே ஒரு கண்ணாடியை, முகமாக்கும் கண்ணாடியை புதைத்து வைத்திருந்தார். எல்லாரும் வந்து பார்த்தாங்க, என்னடா சபை செத்து போச்சே, யாரு உள்ள இருக்கா அப்படின்னு பார்க்க வந்தாங்க. ஆனால் ஒவ்வொருவரும் பார்க்கும் பொழுது அவர்கள்தான் உள்ளே இருந்தார்கள், அவர்கள்தான் சவப்பட்டிக்குள் இருந்தார்கள். ஏனென்றால் ஒரு கண்ணாடியை, முகமார்க்கு கண்ணாடியை பதித்திருந்தார். பார்த்தவர்கள் தாங்கள் தான் மரித்திருக்கிறோம் என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுதார்கள். அன்றைக்கு திருச்சபையிலே ஒரு எழுப்புதல் வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு தான் வேதம் சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவோட கூட எழுதுவதுண்டானால் கிறிஸ்துனுடைய தேவனுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கிற மேலானவைகளை தேடுங்கள்.
இந்த பூமிக்குரிய அல்ல, அடுத்த வருஷம் சொல்லுது, பூமிக்குரிய அல்ல மேலானவைகளை நாடுங்கள், தேடுங்கள், நாடுங்கள். இந்த உலகத்தில் நமக்கு நிரந்தரம் ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே நிரந்தரம் கிடையாது. நான் தான் அப்பயே சொல்லிட்டேனே, ஒரு 6 அடி சவப்பெட்டி, அதை தவிர நமக்கு இந்த சொந்தம் யாருமே, எல்லாருக்கும் அதான் வேணா. சில பேருக்கு தேக்கில் செஞ்சுருப்பாங்க இந்த பெட்டி, சவப்பெட்டி தேக்கில் இருந்தானே, தங்கத்தில் இருந்தால், வைரத்தில் இருந்தாலும் உள்ளே இருக்க போது நம்முடைய சரீரம் அழிந்து போயிடும். நாம் அதை நோக்கி பயணிக்கணும். அதான் சொல்றது, மேலானவைகளை நாடுங்கள், ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அதை குறித்து தான் 2வது பிரசங்கம் நான் பண்ண போகிறேன். நல்ல ஒரு அருமையான ஒரு பிரசங்கத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை 2வது அந்த ஒடுக்க கூட்டத்தில் நான் பேசுகிறேன். இது குறித்து தான் பேச போகிறேன். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைந்திருக்க. உங்கள் ஜீவன் எங்கே இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்து. ஏன் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்? நல்லா கவனிங்க, அந்த வசனம் என்ன சொல்லுங்க, கவனிங்க. அந்த 3வது வசனம், நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோட கூட தேவனுக்குள் மறைந்திருக்கு. தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை திருப்பியும் நிறையா இருக்குது, எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்கிறேன். இங்கே என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் மறிச்சிட்டீங்க, பாவத்துக்கு மறிச்சிட்டீங்க. ஞானஸ்தானம் என்பது அதுதான். நீங்கள் வீட்டில் போய் நான் திருப்பி சொல்கிறேன், எழுதிக்கிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரத்தை வாசிங்க. அதில் ஞானஸ்தானம் என்னன்னு சொல்லி அழகாக விளக்கி கொடுப்பார். அது வாசினா உங்களுக்கு புரியும். கிறிஸ்துவோடு கூட நம் இணைக்கப்படுகிற ஒரு அனுபவம், அவருடைய மரணத்தோடு இணைக்கப்படுகிற அனுபவம். அப்போ அவருடைய அனுபவத்தை பெற்றிருக்கிறவன், அப்படிப்பட்ட ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறவன், அவனுடைய ஜீவன் எங்கே இருக்கிறது? கிறிஸ்துவோடு இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். நகை எங்கே இருக்குன்னு அர்த்தம். நகையை சுருட்டி ரோட்டில் போட்டு வச்சு என்ன பண்ணிட்டு எவனா என்ன பண்ணிட்டுவான்? தூக்கிட்டு போயிடுவான். பீரோவில் வச்சாலும் தூக்கிட்டு போகிறேன். இப்போ என்ன பண்ணுறாங்க? லாக்கரில் வைக்கிறாங்க. அப்போ நகை எங்கே இருக்கு? லாக்கரில் இருக்கு. அதை திறக்கணும்னா பேங்க் மேனேஜர் நீங்களும் கையெழுத்து போடாமல் திறக்க முடியும். அதுக்கு ஒரு நோட் இருக்கு. அதே போல தான் எந்தெந்த மனிதன் கிறிஸ்துவை அறிந்து அவரோடு மரித்து அடக்கம் பண்ணி இருக்கிறானோ அவருடைய ஜீவன் கிறிஸ்துவ இடத்துல போயிடுது. நல்லா கவனிக்கணும். வேதத்தில் ஆழங்கள் அதிகமாக இருக்குது, ரசித்து பாருங்கள். நான் வேதத்தில் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். நான் ஒரு கல்லூரி பேராசிரியர் வந்து இப்போ தான் 2 வருடத்துக்கு ரிட்டையர் ஆகிட்டேன். தஞ்சாவூரில் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன், ஹெச்ஓடியாக ரிட்டையர் ஆகிட்டேன். என்னுடைய மனைவி இப்போ காமர்ஸில் யூடிஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க இந்த மே மாதத்தோட ஓய்வு பெறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு அதிகமாக பிடிச்சது ஃபிசிக்ஸ் ரொம்ப பிடிக்கும், நல்லா டீச் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னுடைய இயற்பியலை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் அந்த இயற்பியல் என் சரீரத்துக்கு சோறு போட்டுச்சு. ஆனால் வேதம்தான் என் ஆத்மாவை காத்து என்னை நிலைநிற்க பண்ணக்கூடிய பெட்டகம். இது சோறு போடாது. சோறு போடும், ஆனால் நீ நினைக்கிற சோறெல்லாம் போடாது. உனக்கு தேவைகளை சந்திக்கும். உன் தேவைகளை கத்த சந்திப்பா, இல்லைன்னு சொல்ல வேதம். ஆனால் இதுதான் உன் ஆத்மத்தினுடைய மன்னா, மெய்யான வாழ்வு. மறந்துடக்கூடாது. இங்கே பார்க்கிறோம், அவரோடு மரித்திருக்கும்போது என்ன நடக்குமா? நம்முடைய ஜீவன் எங்கே போயிடுது? கிறிஸ்துவோடு போயிடுது. அதுதான் இங்கே எழுதுகிறார் 3ஆம் வசனத்தில். திரும்பி சொல்கிறேன், கொலோசியர் 3:3 நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள். உங்கள் நகை இப்போ எங்கே இருந்துச்சு? பீரோவில் இருந்தது. ஒரு மாதம் ஃபாரினுக்கு போகிறீங்க, பொண்ணு வீட்டுக்கு பையன் வீட்டுக்கு போகிறீங்க, கொண்டு போய் லாக்கரில் வச்சுறீங்க. அப்போ எங்கே இருக்குது? பத்திரமா இருக்குது. அதே மாதிரி தான் கிறிஸ்துவோடு ஒரு மரணத்தோடு ஒரு மனிதன் இணைக்கப்படும் பொழுது அவனுடைய ஜீவன் எங்கே போயிருக்கான்? கிறிஸ்துவனுடைய. அப்போ நம்முடைய ஜீவனுக்கு லாக்கர் யார்? பூமியில் வைக்கக்கூடாது. பூமியில் வச்சா நம்முடைய ஜீவனை கெடுக்கிறவன் ஒருவன் இருக்கிறான், சாத்தான். அவன் பறித்து விடுவான். நம்முடைய ஜீவனை கொண்டு போய் எங்கே வச்சிடணும்? கிறிஸ்துவோடு வச்சிடணும், மறைத்திருக்கணும். அப்போ அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துடணும் நம்முடைய ஜீவனை, அவர்கிட்ட கொடுத்து. அதனால பவுல் எழுதுவார், கிறிஸ்து எனக்கு ஜீவன். இன்னொரு வசனம் சொல்லுது, குமாரனை உடையவன். எல்லாருக்கும் வசனம் தெரியுது, ஆனால் ஜீவனை ஒரு நாள் கொண்டு போய் என்ன செய்யறதில்ல? ஆண்டவர்கிட்ட வைக்கிறதில்ல. குமாரனை உடையவன், அவ்வளோதான். கிறிஸ்து எனக்கு, அவர் தான் ஜீவன். என் ஜீவனை கொண்டு போய் அங்கே வச்சுட்டேன். இப்போ அங்கே இருக்குது, நான் இங்கே இருக்கிறேன். ஒருவேளை நான் மறிச்சிட்டேன், கல்லறையில் போச்சுட்டாங்க, ஆனாலும் என் ஜீவன் எங்கே இருக்குது?
கிறிஸ்துவிடத்தில் இருக்கு. எப்போ வரும்? 4ஆம் வசனம் வாசிங்க. எப்போ வரும்னு போட்டிருக்கு. நம்முடைய ஜீவனாகிய, இப்போ ஜீவன் யாரு? உன் ஜீவனை கொண்டு போய் நீ எங்க வைக்கணும்? கிறிஸ்துவிட்ட வச்சுட்டா இப்போ யார் உனக்கு ஜீவன் ஆயிடுவாரு? கிறிஸ்துவனுக்கு ஜீவன் ஆயிடுவார். எப்போ கொண்டு போய் வைக்கிறது? லாக்கரில் வைக்கணும்னா இப்போ என்ன பண்ணுறாங்க? பேங்க்கில் ஒரு 10 லட்சம் டெபாசிட் பண்ணு, 5 லட்சம் டெபாசிட் பண்ணி உனக்கு ஒரு லாக்கர் தரேன்றாங்க. நம்ம எதுவும் டெபாசிட் பண்ண தேவையில்லை, நம்மை ஆண்டவருக்கு கொடுத்தா போதும். ஆண்டவருடைய மரணத்தோடு நம்ம இணைத்து கொண்டால் போதும். நமக்கு ஆண்டவர் லாக்கர் வச்சிருக்கிறாரு, நம்மளுடைய ஜீவனை கொண்டு போய் அங்கே வச்சிருவார். ஏன் அங்கே வைக்கிறார் தெரியுமா? இந்த பூமியிலே ஜீவனை கெடுக்கிறவன் பறிக்கிறவன் ஒரு இருக்கிறான், அதனால கொண்டு போய். சரி, எப்போ அது வரும் அப்படின்னா 4ஆம் வசனம் சொல்லுது, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையில வெளிப்படுவீர்கள். அவர் வரும் பொழுது எல்லாருடைய ஜீவன், யார் யார் அவற்றை கொடுத்தாலும் ஜீவன் வரும். நல்லா கவனிங்க, இப்போ புரியும் உங்களுக்கு. உயிர்த்தெழுதல்னா எப்போ வரும்? யாரு ஜீவன் எங்கே இருக்கிறவங்களாம்? ஏசு ஒரு சின்ன ஒரு ஜாலியாக சொல்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து அங்கேருந்து வந்துட்டார், வருகையில் வந்துட்டார். அவர் கையில் பாக்கெட்டில் நிறையா ஜீவன் இருக்கு. யார் எடுத்து பார்ப்பார், இது யாரு? பால் ரவீந்திரன். அவர் அங்கே எங்கேயா இருக்கான்? அவன் இந்த திருவரம்பூர் கல்லறையில் இருக்கான், அவன்கிட்ட போய் அவனை எழுப்பிடு, அவன் எழுந்து வருவான். இன்னொரு ஜீவன் எழுப்பார், இது யாருது? இது யாக்கோபுடைய ஜீவன். எங்கே இருக்காரு? இவர் காளையார் கோயிலில் ஒரு கல்லறையில் இருக்கார், அவரை போட்டு எழுப்பிவிடு. இப்போ ஜீவனை கொண்டு வருவார். அப்போ கொண்டு வராத ஜீவன் என்ன ஆகிடும்? உயிர்த்தெழுதல் என்ன செய்ய முடியாது? அருமையான மகள் சொல்கிறான், என்ன செய்ய முடியாது? அப்போ ஜீவன் அவர் பாக்கெட்டில் இருக்கணும். ஜீவன் அவர் பாக்கெட்டில் இருக்குன்னா முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் திருவரூர் பேங்க்கில் நகை வச்சுருக்கிறேன், நான் எடுக்க போகிறேன். பின்னாடியே நீங்கள் வந்து அந்த மேனேஜர்கிட்ட, ஏன் அவருக்கு மட்டும், இந்த பெருக்கு சேர்மனுக்கு மட்டும் உங்கள் லாக்கர்லேருந்து நகை வச்சு கொடுக்குறீங்க, எனக்கு கொடுங்கன்னு கேட்டேன். அவர் என்ன சொல்லுவார்? அவர் முன்னாடியே வந்து என்ன பண்ணியிருக்காரு? அவர் நகையை நீ ஒன்றுமே வைக்கலை, நீ வந்து நகையை கேட்டால் எந்த லாக்கர்லேருந்து நான் உனக்கு கொடுக்குறதுன்னு கேட்பார். அதே மாதிரி தான் இயேசுன்னு கேட்பார். அதான் சொல்லியிருக்காரு, அவரோட மரித்திருக்கிற ஜீவன் அவரோடு கூட இருக்கு. வெளிப்படும் பொழுது அவருடைய மகிமை நீங்கள் என்ன செய்வீங்க? அதுதான் லெந்து காலங்கள். லெந்து காலம் என்பது ஈஸ்டருக்கு பிரியாணி சாப்பிட்றதுக்காக காத்திருக்கிற காலம் அல்ல. லெந்து காலம் என்பது நம்முடைய ஜீவனை பாதுகாப்பாக தேவனிடத்தில் கொடுக்கிற காலங்கள். ஏன்னா இங்கே ஒரு சாத்தான் இருக்கிறான், எதிராளி இருக்கிறான், அவன் எப்போ விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். அதில் என் ஜீவனை காத்துக்கொள்ள நான் அவரிடத்தில் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். நாமே ஆமே கத்துறதுக்கு நம்மை அழைத்திருக்கிறார். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அழகாக இங்கே சொல்றார், இவைகளின் பொருட்டு போதும். அப்படியே பார்த்தா 7ஆம் வசனம், நீங்களும் முற்காலத்திலே அவளுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்து என்னென்ன செஞ்சோம்? அங்கே 5ஆம் வசனம், விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிராரணை, பொருளாசை ஆகிய இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். கிறிஸ்துவோடு கூட இவைகளாம் அழித்து போடுங்கள் சொல்லிட்டு கடைசியான அடுத்த பிரசங்கத்துக்கு போனோம். 8ஆம் வசனம், கோபம், மூர்க்கம், பொறாமை, தூசணம், வம்பு வார்த்தைகள் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே எப்படி இருக்கணுமா? 9ஆம் வசனம், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவுடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புனிதனை மனிதனை தரித்துக் கொள்ளு. கவனிங்க என்ன சொல்கிறேன், ஒன்று பெரிய ஒன்று ஆழமான செய்தியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் மாறுகிறான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் வேதம் சொல்லுது. 2 Corinthians 5:17 சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் மாறுகிறான். அப்போ என்றால் லெந்து காலங்களில் ஒரு புதிய சிருஷ்டியாய் மாறணும். இந்த கொலேசியர் 1-10 அதிக வசனத்தில் என்ன இருக்குது? 3ஆம் அதிகாரம் கொலேசியர் 3:1-10 பழைய மனுஷன் அது கொடுத்தா பார்த்தோம். 6ஆம் அதிகாரத்தில் விபச்சாரம், அசுத்தம், துர்ரீச்சை, விக்கிராரணை, பொருளாசை. அடுத்தது 8ஆம் வசனத்தில் கோபம், மூர்க்கம், பொறாமை, தூஷணம், வம்பு வினமான வார்த்தைகள், பொய். 9ஆம் வசனம் பொய். இதெல்லாம் விட்டுட்டு பழைய மனுஷன் அழித்து விட்டுட்டு தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலாக கோப்பாய் பூரணம் அறிவடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை செய்யுங்க, தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் பவுல். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 23, 22, 23 மோசம் போகிற இச்சையினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போடு. அதுதான் கிறிஸ்தவம்.
இல்லாவிட்டால் நீ நானும் வேதம் வாசிக்கிறது, ஆலயத்துக்கு வர்றது பிரயோஜனமே இல்லை. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவிடத்தில் இருக்குதா? அப்போதான் அவர் வெளிப்படும் பொழுது வரும். அவர்கள் தான் உயிரடைவார்கள். மற்றவர்கள் உயிரடைவாங்க. அவங்களாம் சாத்தானோடு இருக்கிற அந்த மத்தேயுவில் சொல்லப்பட்ட 25வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல வலது பக்கம் நிற்கிறவர்கள் நித்தியத்திற்கும் நித்திய வாழ்வுக்கும், இடது பக்கம் நிற்கிறவர்கள் நித்திய அக்கினிக்கு போவார்கள். யாருடைய ஜீவனா கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் நித்திய வாழ்வுக்கு போவார்கள். அதுக்கு தான் லெந்து காலங்கள் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அடுத்தது என்ன பார்த்த வரைக்கும் பிறப்பு, அது மற்றெல்லாம் சீக்கிரம் முடிச்சோம். இறப்பு, அடுத்தது அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பார்க்குறோம். வாசிக்கலாம். இதே பகுதியில் பேதுரு 1 என்ன தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம்? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13லிருந்து 21 வசனம். 21 வாசிங்க. மரித்தோரிலிருந்து எழுப்பினார். மரித்தோலிருந்து தேவன் அவரை எழுப்பினார். உயிர்த்தெழுந்தல். உயிர்த்தெழுந்தல் எதற்கு என்று இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த 21ஆம் வசனத்தில் உங்கள் விசுவாசம் நம்பிக்கை தேவன் மேல் இருக்கும்படிக்கு. விசுவாசம் நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்? தேவன் மேல் இருக்கணும், உலகத்தின் மேல் இருக்கக்கூடாது. ஏனென்றால் உயிர்த்தெழுதல் ஒன்று உண்டு என்று நான் அறியும் பொழுதுதான் என் வாழ்வை ஆண்டவருக்கு கொடுப்பேன். இல்லை இப்படியே சில பேர் என்னையா மண்ணு தின்றத மனுஷன் தின்னா என்னான்னு, நம்முடைய மண் நம்ம சரீரத்துக்கு மண்ணுக்கு போயிடும். அப்போ என்னத்துக்கு எப்படியா வாழ்ந்துட்டு போனான்? அது வாழ்க்கை அல்ல, அது வாழ்க்கை அல்ல. இங்கே சொல்லுது இந்த 21ஆம் வசனத்தில், உங்கள் விசுவாசம் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு. அப்போ எதுக்கு அவருக்கு கிறிஸ்துவுக்கு உயிர்த்தெழுதல் ஆண்டவர் கொடுத்தார்? அவருக்கு ஏன் மகிமையை கொடுத்தார்னா, நீனும் நானும் அந்த உயிர்த்தெழுதலிலே அவருடைய சாயலை மகிமை பெறுவதற்காக, அவர் மேல் விசுவாசம் வைப்பதற்கு, அவரிடத்திலே நம்பிக்கை வைப்பதற்கு. ஏன் நீங்களாம் அந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னா, அவர் மேல் நம்பிக்கை, அவர் மேலே விசுவாசம். எங்கே இது வந்தது? கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணிட்டாரு, அவர் போயிட்டாருன்னா யாரும் ஆலயத்துக்கு வர வேண்டியதில்லை. அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார், அவர் மகிமை அடைந்திருக்கிறார். அதே போல நானும் உயிர்த்தெழுவேன், மகிமை அடைவேன் என்பதற்காக தான் நாம் அவர் மேல் என்ன வைத்திருக்கிறோம்? விசுவாசமும் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அப்போ உயிர்த்தெழுதல் என்பது அவர் மேல் நம்பிக்கை விசுவாசம் வைப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற கிருபை என்று இந்த 1 பேதுரு 1:21 பார்க்கிறோம். இதுக்கு என்ன பார்த்தோம்? 3 பார்த்தோம். 1 கிறிஸ்துனுடைய பிறப்பு. எதுக்கு பிறந்தார்? 2 காரியம். 1 பிசாசுனுடைய கிரியைகளை அழிப்பதற்காக பிறந்தார். 2வது பாவத்திலிருந்து ஒரு விடுதலைக்காக பிறந்தார். அடுத்த 2வது அவர் மரித்தார். ஏன் மரித்தார்? நாம் பாரம்பரியம், முற்கால வாழ்வு, பழைய வாழ்வை விட்டுவிட்டு புது வாழ்வை பெறுவதற்கு மரித்தார். 3வது எதற்கு உயிர்ப்பித்தார்? 1 பேதுரு 1:21 பார்க்கிறோம் என்றால், நாம் அவர் மேல் விசுவாச நம்பிக்கை வைத்து அவர் உயிரடைந்தது போல நானும் உயிரடைந்து அவருடைய மகிமையில் பிரவேசிப்பதற்கு கர்த்தர் எனக்கு உயிர்த்தெழுதலை வைத்திருக்கிறார். அடுத்தது அவருடைய வருகை. அதோட முடிச்சுடுறேன். எங்கே இருக்குன்னா ஏதோ வசனம், அதே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆ ஆ ஆ இவன் என்ன சொல்லுதில்ல, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, வெளிப்படும் பொழுது. அப்போ இயேசு கிறிஸ்துடைய வருகையை சொல்றார். 13ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆகையால் நீங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது, திரும்பியும் அவர் வரும் பொழுது, வெளிப்படும் பொழுது என்ன செய்யணும்? உங்களுக்கு அளிக்கப்படுகிற கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய். உங்களுக்கு அளிக்கிற கிருபை அதான் என்னது? திரும்பும் தேவ சாயல், தேவ மகிமை. ஆதாம் ஏவாளும் இழந்த அந்த சாயலை, அந்த நிர்வாணத்தை திரும்பவும் கலைந்து எடுத்து நமக்கு ஒரு புது வாழ்வு, புது நம்பிக்கை கொடுப்பதற்காக இயேசு திரும்ப என்ன செய்ய போகிறார்? வரப்போறாங்க. அப்போ சின்ன ஒரு தியான பகுதி. அதில் 4 கிறிஸ்துவனுடைய
காரியங்களை இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பேதுரு. ஆனால் நம்ம எப்படி இருக்குமா? கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். 2 வசனம் 15, 16 முடிக்க போகிற பிரசங்கத்தை. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறதே போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தராக இருக்கணும். நம்மெல்லாம் எப்படி இருக்கணும்? எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருக்கணும். பரிசுத்த வாழ்வு கிறிஸ்தவத்தின் ஆதாரம். அடுத்தது 16 வசனம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அப்போ தேவனுடைய அழைப்பு என்பது நம்முடைய வாழ்விலே அவருடைய பரிசுத்தத்தை நீங்கள் நானும் பெறுவதற்கான ஒரு வாழ்வு. நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த பகுதியிலிருந்து காலையிலே இந்த முதல் அமர்விலே கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம். உங்களுக்கு கரங்களிலே ஒரு பாட்டு பேப்பர் கொடுத்துருக்காங்க. தயவுசெய்து யாராவது அது பெறவில்லை என்றால் கையை தூக்குங்க. எங்களிடத்துலேருந்து வந்த அருமையான ஊழியர்கள் இருக்கிறாங்க, அவங்க கொடுப்பாங்க. யாராவது அந்த பாட்டு வரலைங்க, இங்கே வரல, வாங்க அப்படியே வாங்க, 3 பேர் வாங்க. கை தூக்குறவங்களுக்கு பாட்டு புக் கொடுங்க. இல்லையா பாடத்தால் கொடுத்தாச்சா? இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. இந்த காரியத்தில் 13வது பாடல், எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகள். இயேசு ஏன் பிறந்தார்? இயேசு ஏன் மரித்தார்? இயேசு ஏன் உயிர்த்தெழுந்தார்? இயேசு ஏன் மீண்டு வரப்போகிறார்? நம்முடைய வாழ்வின் மேன்மைக்காக இயேசு மரித்திருக்கிறார். இயேசு மரித்துவாங்க. இந்த பாடல் தாளிலே 13வது பாடல். இந்த மைக்கில் பாடு, இந்த பாட்டை பாட நான் இடையில சொல்கிறேன். எல்லாரும் ஜபநிலையில் பாடுவோம். சும்மா வந்துட்டு நம்ம போயிட்டு இருக்கிறது அர்த்தம் இல்லை. ஒரு மாற்றம் அவசியம். எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மை. அதுதான் அழகான ஒரு கவியில் இருக்கு. சாபமானார் நாம் சாப நீங்க, மீட்டாரே சாபத்தில் நின்று ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்ட சிலுவை. ஆண்டவருடைய சிலுவை மரணத்தினாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, உணர்வற்ற இருதயத்தோடு அல்ல, உணர்வுள்ள இருதயத்துக்காக தேவ சமூகத்தில் காத்திருப்போம். உணர்ந்து பாடுங்கள். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி. பலிகள் ஆண்டவர் செய்த நன்மைகள், அநேக நன்மைகளை ஒரு சின்ன பிரசங்கத்தில் தெரிந்து கொண்டோம். அந்த நன்மைகளுக்காக அருமையான தேவ பிள்ளைகளே, கடைசியில் உட்கார்ந்துருக்க, முதல்ல உட்கார்ந்துருக்கிறவங்க, சிறுவர்கள், இளைஞர்கள், வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள், முதியவர்கள், யாராக இருந்தாலும் சரி, நாம் எப்படிப்பட்டவர்களாலும் சரி, உணர்ந்து பாடுவோம். அந்த நன்றி நன்றி என்று சொல்லும் பொழுது கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளுக்கு உலகத்தில் எத்தனை பேருக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு அட்மிஷன் கிடைச்சா அந்த ஹெட்மாஸ்டர் போய் கை கூப்பிட்றோம். நமக்கு ஒரு நகை வாங்கி கொடுத்தா, நமக்கு கடன் கொடுத்தா, நம்முடைய பொண்ணு வீட்டில் அந்த பொண்ணை நமக்கு கொடுத்தா, மாப்பிள்ளை வீட்டில் மாப்பிள்ளை கொடுத்தா, இல்லை நல்ல ஒரு பென்ஷன் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறோம். தன் ஜீவனை கொடுத்திருக்கிற ஆண்டவர், நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிற ஆண்டவர், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாடு பாடு. ஜபம் பண்ணணும். நீங்க அது முடிஞ்ச சீக்கிரம் ஜபம் பண்ணி